ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். அவிட்ட நட்சத்திரத்து அன்பர்களே, அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகரத்தில் முதல் 2 பாதமும் கும்பத்தில் மீதம் 2 பாதமும் இருக்கும். இந்த அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த குருவின் பெயர்ச்சி ஒரு ஆகச்சிறந்த குரு பெயர்ச்சினே சொல்லுவேன். அதோடைய முதல் அமைப்பாக பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வாய்ப்புக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க, நீடித்து வெளிநாடுகளிலேயே வேலை செய்கிறது மாதிரியான சில அமைப்புகளும் கைகூடி வருகின்ற அமைப்பு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது மாதிரியான அமைப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இல்லை நீங்கள் வயதான அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 60 வயசு, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண அமைப்பு கைகூடி வரும். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறப்பாங்க, பேரன் பேத்திகளை எடுப்பீர்கள். அந்த மாதிரியான சுப விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு வரவு உண்டு, உறவா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மகரத்திற்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சியில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு நல்ல மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. கையில் எப்போவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது சிறப்பு. நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குது, அதை விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கு மிக மிக மேன்மையான காலகட்டம். வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும். இந்த பிஆருக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்புங்க. அதே போல்
சமூகத்தில் இந்த முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க, முக்கிய அந்தஸ்துகள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 2 நட்சத்திர பாதத்தில் பிறக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் செலவுகளும் கடன் தொந்தரவுகளும் லைட்டாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க மட்டும் கொஞ்சம் இதில் பார்த்துங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்க. மற்றபடி ஓவராலாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பரவாயில்லைங்கிற அமைப்பு. தொழில் ஓரளவுக்கு வண்டி ஓடும், வருமான ரீதியாக நல்லா இருக்கும். பெரிய அளவில் ஏற்றம்னு சொல்ல முடியல, ஓகேங்கிற அளவில் நல்லபடியாக பொருளாதாரம் நகரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அன்பர்களே. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா? அதே போல் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்று மீண்டும் வேறு ஒரு சொத்தாக வாங்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அடிக்கடி பயணங்கள் செய்கின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஸோ ட்ராவல்லையே மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் சின்னதாக டிஸ்டர்ப் ஆகும், அதையும் பார்த்துக்கிடணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துவது மிக மிக மேன்மை. சகோதர உறவுகளால் உங்களுக்கு சில சகாயம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் வேறு சில அமைப்புகளில் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் என்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி போகலைன்னா அந்த கருத்து வேறுபாடை பெருசுபடுத்திங்க பாருங்கள். மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, அதனால் 3வது நபர் தலையீடு அப்படின்னு வந்துடும். அப்போ அதில் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, விரயம் விரயம் விரயம். ஏன் விரயம்னே தெரியாது, ஆனால் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது விரலுக்கேற்ற வீக்கத்தோடு விரயம் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது, சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் சார்ந்து ஒரு சுமாரான பீரியட், ஆரோக்கியம் சார்ந்து சின்ன இடங்களில் கவனமாக இருக்கணும். உறவுகள் சார்ந்து பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துட்டிங்கன்னா போதும். வீண் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்காதீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணறுவீர்கள். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க அன்பர்களே. கொடுக்கல் வாங்கல், பணம் யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா மீண்டும் வராது. நீங்கள் யாருக்கிட்டனா வாங்கினீங்கன்னா நீங்கள் தர்றது கொஞ்சம் லேட்டாகவும் அதனால் பேர்கிடும். இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கல்வியில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. உயர்கல்வியும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் அமைகிறது. ஸோ இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. மற்றபடி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை. முருகப்பெருமானினுடைய வழிபாடு இன்னும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? நன்றாக இருப்பீர்கள், வாழ்க வளமுடன். நன்றி அன்பர்களே. இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள், வாழ்க வளமுடன். நன்றி.